விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் நீங்கள் இருக்கணும். 8ல் குரு இருக்கிறதுனால மேற்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு பெரிய அளவில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியே தீரும். உங்களுடைய 9ஆம் இடத்த குரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிலடங்காத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் 6 மாத காலம் மே மாதம் வரைக்கும் யார்கிட்டையும் வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி 3வது நபர்களை நம்பி முக்கிய முடிவு பொறுப்புகளை கொடுக்காதீங்க. 8ல் குரு இருந்துச்சுன்னா பேசுறது பழகிறதுல ஜாகிரதையாக இருங்க. செய்யாத தப்புக்கு தேவையில்லாத சொல்லுப்படி வரும். கொஞ்சம் கவனமாக அதில் மட்டும் நீங்கள் செயல்படுங்க. முக்கியமாக 4ல் ராகு டிரைவ் பண்ணும்போது ஜாகிரதையாக போகணும். ரொம்ப லாங் டிரைவ் போகிறது, நைட் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக கவனமாக இருங்க. வண்டி வாகனத்துக்கு அவ்வப்போது சில செலவுகள் வரும். சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் அவ்வப்போது சின்ன சின்ன அசௌகரியங்களும் சுணக்கங்களும் ஏற்படும். அப்போ தொழிலில் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். 4ல் இருக்கிறதுனால ராகு. அம்மாவுக்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகள் வரும். அம்மாவோட உடலை பார்த்துக்கணும். அம்மாவுக்கு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் இந்த காலகட்டங்களில் இருந்ததுன்னா அதை அவங்களுக்குரிய நேர காலத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு அதை சரி பண்ணுறதுக்குரிய முயற்சிகளை பண்ணணும். மற்றபடி விருச்சிக ராசிக்கு இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும்.